வழி என்ன என்பதை அறிவிக்கும் வரை நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் அதற்கான தனித்தன்மை, உங்களுக்காக பிரத்யேகமாக அறிவிக்கக்கூடிய உணர்வு தான் உங்களுக்கு பலனளிக்கும். அதுதான் உங்களுடைய பாதையாக உருவாகும். எவர் அவருடைய உள்ளத்தை உணர்கிறார்களோ அதனை உணர்ந்து அவர்களுடைய மனதை அதன் பக்கம் மேலும் மேலும் இந்த உணர்வை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த செய்திகளின் மீது, உணர்விலிருந்து வரக்கூடிய செய்தி என்ன அறிவிக்குது? நல்லுணர்வையும் வழிகாட்டுதலும், அமைதி. அந்த அமைதி எனக்கு நல்லது நடக்கும் என்பதற்கான அத்தாட்சி. அந்த நல்லது எனக்கு வர இருக்கு என்பதற்கான சான்று. அந்த நன்மைக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதற்கான வாக்குறுதியும் அது. அந்த அமைதி ஒவ்வொரு நமக்குள் ஒவ்வொருவருக்கும் யார் அந்த உணர்வை பின்பற்றுகிறார்களோ, பின்பற்றுபவர்களுக்கு அந்த அமைதி இறைவனுடைய அனுமதி கொண்டு அடைகிறது. மனம் சாந்தமடைகிறது. மனம் கடினமாக சூழ்நிலையும் கூட கற்பாறை போன்ற மனதை கூட லேசாக்குகிறது. நீங்கள் மன்னிப்பு தேடி உணர்ந்து என்னுடைய தவறுகளுக்காக நான் இனி நன்மையின் பக்கம் இருக்க வேண்டுமே என்று. எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நன்மையின் பக்கம் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறின் பக்கம் போகாமல் இருக்கவும், தவறிலிருந்து நம்மை மீட்டு தவறிலிருந்து முழுமையாக அதிலிருந்து வெளியேற்றி நம் மனதை தூய்மைப்படுத்தி நன்மை பக்கம் முழுமையாக நிலைநிறுத்த இறைவனுடைய ஆதரவு நிச்சயமாக தேவைப்படுவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய ஆதரவும் இறைவனுடைய வழியில் பயணித்தவர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய உணர்வின் வாயிலாக உணர்வூட்டக்கூடியவர்களின் அவர்களின் பின்பற்றுவதன் காரணமாகவும் மனிதர்களிலிருந்து நன்மையாளர்களில் யாரை நாம் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்கிறோம், அந்த நற்செய்தியை கூறுபவர்களை அதிலிருந்து நமக்கு அந்த நேர் வழி அடைய வைக்கிறான் இறைவன். இவ்வாறு யார் இதை சிந்தித்து உணர்கிறார்களோ, உணர முடிகிறதோ அவர்களுக்கு இந்த செய்தியை இறைவன் அறிவிக்கிறான். சிந்திப்பவர்களுக்கும் உணரக்கூடியவர்களுக்கும் உணரக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீர்கள். இப்பொழுது உணர்கிறீர்களா? இறைவனுடைய கேள்வி. ஆம், உணர்கிறோம். இப்பொழுது இறைவனுடைய நற்பாக்கியம் நன்மை வர இருக்கிறது. இறைவன் பக்கமே திரும்பவும். இறைவன் போதுமான